குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு குரோதி வருஷத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சி குரு பயிற்சி. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பயிற்சி ஆகக்கூடிய குருவுடைய இந்த பயிற்சி பலன் காலபுருஷனுக்கு முதலிடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு. 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே தனஸ்தானம். இப்போது தனஸ்தானத்தில் தனக்காரகன் பயிற்சி ஆகிறதே ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் குருவுடைய அமைப்பால் இப்படிப்பட்ட யோகம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குரு பயிற்சி நடக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பிற்பகல் சுமார் 2 மணிக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கன்னி ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசியை அவர் தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளால் பார்த்து சுபத்துவப்படுத்தப்படுறார். ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். ஸோ இதுதான் மெயின். நல்ல ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வும், நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேவையான பணமும் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த அமைப்பில் பார்க்கும்போது மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை அவர் அதிகப்படுத்துவார். ஏன்னா எப்பவுமே எந்த இடத்துல குரு இருக்காரோ அந்த இடத்த அவர் திக்பலம் கொடுத்துருவார். பொதுவாகவே குருவும் புதனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு திக்பலத்தை கொடுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார். அந்த அமைப்பும்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்ண ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில், அதாவது வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாரெல்லாம் வயதானவர்கள், ரொம்ப நாளாக உடல் ரீதியாக பிரச்சனைகளில் அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கறதால கன்னி ராசியில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தன்னம்பிக்கை, தைரியம்லாம் இருக்கும். அதே போல் குரு நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல தைரியம், எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க அணுகக்கூடிய ஒரு தைரியம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் இந்த ராசியிலையும் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்குது. அதே போல் இந்த குரு மகர ராசி பார்க்கறதால இந்த 7 சனி பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு சமாதானம் கொடுக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு பாத சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையும் இப்போ குரு பார்க்கறதால அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக மாறிடும். ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பூர்ணமான நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாருக்கெல்லாம் மெயினாக பணம் வரும், மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலேயே குரு தனக்காரகன் போகிறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் இருக்கும். ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வர குருவால் நல்ல யோகம் இருக்குது. அவங்களுக்கு நல்ல பணம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் நல்ல லாபமாக இருக்கும். எப்பவுமே ஒரு சுப கிரகங்கள் திரிகோணஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் நல்ல பொருளாதார மேன்மையும் இருக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு குரு 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமான டைம். இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஸோ தந்தையார் வழி சொத்துக்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படக்கூடிய யோகம்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாலேயோ பார்ட்னர்ஸாலேயோ நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே குரு ஒரு ராசிக்கு 2, 11, 9, 7 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும். நம்ம அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரமாக இருந்து எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குன்னு பார்க்கலாம். சுமார் பகல் 2 மணி அந்த நேரத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது. மேஷத்தில் சூரியன் உச்சம், கூடவே சுக்கிரன், ரிஷபத்தில் குரு. ஸோ பிற்பகல் 2 மணி அப்படின்னா அது சிம்ம லக்னமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னியில் கேது, திருவோண நட்சத்திரங்கிறதால மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், செவ்வாய், ராகு. இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்குது. இப்போ நாம் இந்த கிரகநிலையை வச்சுட்டு அடுத்த ஒரு வருஷம் இந்த குருவுடைய அமைப்பால் எந்தெந்த ராசி இப்படிப்பட்ட யோகம் இருக்கும், என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்லாம் சுமார் 20% வரைக்கும் தான் அவங்களுக்கு நன்மை சேர்க்கும். பொதுவாகவே சுயஜாதகம் தான்
எப்பவுமே வேலை செய்யும். அதனால் ஒருத்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியை தாண்டி அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஒருவேளை ஒருத்தருக்கு சுயஜாதகம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருந்ததுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். ஸோ அப்படி தான் நம்ம சமாதானப்படுத்துக்கணுமே தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே முழுசாக நமக்கு நன்மையாக மாற்றிடுங்கிறது அடிப்படையாக நம்ம நினைக்கிறது தவறு. ஒருவேளை சுயஜாதகமும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்து நடப்பு தசாபக்திகளும் சிறப்பாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய குரு தசையும் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. பெரும்பாலும் சனி கோச்சாரத்தில் அஷ்டம சனி, ஏழரை சனிலாம் வரும்போது நம்முடைய சுயஜாதகத்தை மீறி சில கெடுதல்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் குரு அப்படி கிடையாது. குரு ஒரு இயற்கை சுபர், முதன்மை சுபர். குருவுடைய பலன்கள், குரு இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல சுபத்துவம் அடைஞ்சு ஜாதகருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் சுயஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய பலன்கள் மாறும். பெரும்பாலும் சுயஜாதகம் தான் 75 to 80% ஒர்க் பண்ணும். இந்த கோச்சார பலன் ஒரு 20% வரைக்கும் அவங்களுக்கு நன்மையை தரும். இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த குரு பயிற்சி கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தோட 8வது ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இதனால் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு வரக்கூடிய குரு பயிற்சியில 7ஆம் இடத்துல ராசியை பார்க்கறது நல்ல சிறப்பான யோகம் அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு நல்ல ஒரு அன்பும் பரஸ்பர ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகமும், மறுமணம் முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல மறுமண வாழ்க்கையும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் அமையறதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல் ராசியை குரு பார்க்கறதால நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் உடல் ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் ஆதாயம் ஏற்படும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸால் நல்ல பிஸ்னஸ் வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும், நண்பர்களால் நிறைய ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு கலைத்துறையில் புதிய நண்பர்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்போ, ஸ்கூல் காலேஜில் படித்தவங்க அவங்கள திருப்பியும் சந்திக்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் இவங்களுக்கு ஒரு சில முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். இவங்களுக்கு நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதாலே நல்ல லாபகரமாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இவங்க பண்ணக்கூடிய எல்லா முயற்சிக்கும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும், நல்ல லாபகரமாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும், ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய யோகமும், அரசாங்க சலுகைகள், அரசாங்க சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு. ஒரு சிலருக்கு 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையறதுக்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதும், மூத்தவர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இப்போ உங்களுடைய எல்டர் பிரதர்ஸ் அவங்களால இவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலும், உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குருவுடைய பார்வை, நேர்பார்வை ராசி மேலே விழுறதால தன்னம்பிக்கை, தைரியம் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லா விஷயங்களும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. குருவுடைய பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுறதால முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு அவங்களுடைய எழுத்தோ அவங்களுடைய கவிதை இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போ ரைட்டர்ஸ்க்கெலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு காலகட்டம். அதே போல் கொரியர் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியிலலாம் வேலை பண்ணுறவங்களுக்கு இந்த ராசினருக்கு நல்ல யோகம் இருக்கும். அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு நல்ல வளர்ச்சி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு தொடர்புள்ள பிஸ்னஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியாவில் சில பேர் சாதனையாளர்களாக இருப்பாங்க. மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. அதுலேயும் கிராஜுவேட்ஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கம்பெனியில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வேலை கிடைக்கிறதுக்கான யோகமும், நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி நிறைய விஷயங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் 7ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் நல்ல யோகம் அப்படின்னே சொல்லலாம். 80% 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே குருவுடைய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், சனியுடைய அனுஷ நட்சத்திரம், புதனுடைய கேட்டை நட்சத்திரம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதுதான் விருச்சிக ராசி. அதுல முதல்ல குருவுடைய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருவை 2க்கும் 5க்கும் அதிபதியாக வருதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதும், பேச்சில் நல்ல ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு யோகமாகவும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கடுத்து சனியுடைய அனுஷ நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். சனியே 3, 4க்கு அதிபதியாக 4ஆம் இடத்துலேயே அவர் ஆட்சியாக இருக்கிறதால சொத்துக்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வண்டி வாகனத்தால் அனுகூலம் இருக்கும். அதே போல் எழுத்தாளர்கள், கவிதை ஆசிரியர்கள், கதை ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். நல்ல லாபகமும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. புதனுடைய
கேட்டை நட்சத்திரம் புதனை இந்த ராசிக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியா வரதுனால சோசியல் மீடியால நிறைய சாதனையாளர்களா இருப்பாங்க. வேலை மற்றும் பிசினஸ் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஆனா ஒரு சில தடங்கல்களும் ஏமாற்றங்களும் சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.